தினமணி நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறது. 108 இடங்களை பெற்று தமிழக மக்கள் அவர்களுக்கு முதல் இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை இடங்கள் இல்லாவிட்டாலும் முதலிடத்தில் தாவேக வந்திருக்கிறது. தாவேகவினுடைய தலைவர் திரு விஜய் அடுத்த கட்ட நகர்வாக எதை செய்ய போகின்றார்? இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன என்பதை விளக்குகின்ற பதிவு இது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் 2026 தமிழக வெற்றிக் கழகம் நாம் தொடக்கத்தில் சொன்னது போல ஒரு வரலாற்றை படைத்திருக்கிறது. திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு கட்சி பெரும்பான்மை இடங்களை பெற்று ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. 108 இடங்கள், திமுக கூட்டணி 73, அதிமுக கூட்டணி 53 எந்த அளவில் இந்த தேர்தல் முடிவுகள் வந்திருக்கின்றன. எனவே 118 அப்படிங்கிற எண் நமக்கு தேவைப்படுகிறது. பெரும்பான்மை என்று ஆட்சி தமிழ்நாட்டில் ஒரு புதிய ஆட்சி அமையணும் அப்படின்னு சொன்னா 118 இடங்கள், 117ங்கிறது சரிபாதி, அதிலிருந்து ஓரிடம் கூடுதலாக இருக்க வேண்டும். அப்போ 118 இடங்கள் வேணும். இருப்பது 108. ஸோ அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுக்கக்கூடிய ஆளுநருக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறார்கள். நாங்கள் 2 வாரங்களில் அது ஆட்சியை எங்களுடைய பெரும்பான்மை நிரூபிப்போம் என்று சொல்லி அந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. தாவேகே சார்பில் முதலமைச்சராக இருந்தது மு.க. ஸ்டாலின் இன்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து கடிதம் அனுப்பியிருக்கிறார். இதெல்லாம் அரசியல் அடுத்தடுத்து நகர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த எண், இந்த கூடுதல் இடங்கள் தேவையாக இருக்கிறது. அந்த இடம் எங்கிருந்து கிடைக்கும்? யாருடைய ஆதரவை தாவேக கோரப்போகிறது? இதுதான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. என பெரும்பான்மையை மக்கள் கொடுக்கவில்லை. அதிக இடங்களை கொடுத்தாலும் கூட, முதலிடத்தை கொடுத்தாலும் கூட அந்த இடத்தை தராதனால ஆட்சி அமைப்பதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. ஆனால் அது சரியாகிவிடும் என்று ஒரு பார்வையும் இருக்கிறது. யார் வரக்கூடுங்கிறத முதல்ல அவர்கள் வைக்கக்கூடியது காங்கிரஸ் கட்சி தான் இங்கே வரும். காங்கிரஸ் கட்சி தங்களுடைய ஆதரவை திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தாவேகவை ஆதரிக்கும். ஏனால் அதற்கு முன்பாக கூட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கடைசி நேரத்தில் அந்த கூட்டணி ஏற்படும் பேச்சுவார்த்தை நிறைவடைந்து விட்டது என்றெல்லாம் சென்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில அது இல்லாமல் போச்சு. அதனால இயல்பாக அவர்கள், ஆனால் அவர்கள் வந்தாலும் காங்கிரஸ் மட்டும் வந்தாலும் போதுமா அப்படின்னா அதற்கு கூடுதல் இடங்கள் தேவைப்படுது. ஏன்னா அவர்கள் காங்கிரஸை பொறுத்தவரை 5 இடங்கள், அப்போ இன்னும் இடதுசாரிகள் 2 இடங்கள் இருக்கிறாங்க. அதே போன்று தேமுதிக அங்கு இருக்கிறது. ஸோ எல்லாருமே இவர்களுக்கு ஒரு ஆதரவை தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுமா அப்படிங்கிறது தெரியல நமக்கு. ஸோ அதற்கான முயற்சிகளில் தாவேக நிர்வாகிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான தகவல். அதனால ஒவ்வொன்றாக இப்போ காங்கிரஸ்னா தேசிய கட்சியாக இருக்கனால நீங்க டெல்லியில ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும். அதற்கான முயற்சிகள் நேற்றே தொடங்கிவிட்டதாக சொல்கிறார்கள். அதே போன்று நீங்கள் இடதுசாரிகளாக இருந்தாலும் இங்க கட்சி தமிழ்நாடு இருந்தாலும் கூட அவர்கள் தேசிய கட்சியா இருக்கனால அங்க இருக்கக்கூடிய தலைமை இடம் அவர்களுக்கு அதன் ஒப்புதலை கொடுக்க வேண்டும். ஒப்புதல் என்று சொல்வதை விட அவர்கள் சொன்ன பிறதான் இங்க கட்சிகள் கூட நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி முடிவெடுத்து தான் அவங்க செய்வாங்க. இடதுசாரிகளை பொறுத்த அளவுல தலைவர் சொன்னார் என்பது மட்டுமல்ல, அந்த மாநில நிர்வாக குழு முடிவெடுத்து தான் அதற்கான வேலைகளை செய்வாங்க. எனவே இந்த விஷயம் இருக்கு. இதெல்லாம் திரு டி.கே. இளங்கோவன் திமுகவினுடைய மூத்த நிர்வாகி சொல்லும் போது கூட, நீங்க காங்கிரஸே ஆதரவு அளித்தாலும் கூட அது எப்படிங்க ஆட்சி அமைக்க முடியும் தாவேகாவால், அந்த இடங்கள் பத்தாதுல என்ற ஒரு கருத்தை அவர் பதிவு செய்கிறார். அப்போ இந்த அணியில ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்படுது, இடதுசாரிகள் தாமதிக்கிறாங்க அல்லது தயங்குகிறாங்க, அல்லது காங்கிரஸ்ல வர்றது இந்த மாதிரியா இருக்கும். அப்போ அதிமுகவில இருந்து போனாலுமே அந்த இடங்கள் பத்தாது. ஏன்னா பாமகவில் 4 இடங்கள் தான் இருக்குது. அதே போன்று நமக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல 1 இருக்குது. பாஜக ஆதரவை அவர்கள் கோர மாட்டார்கள். இது தெரிந்த விஷயம். ஒரு இடம் தான் இருக்குது, அதுவும் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கொள்கை எதிர்ப்பு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, திமுகவை அரசியல் எதிர்ப்பு ஃபிக்ஸ் பண்ணி, அதனால அந்த நிலைக்கு போக முடியாது. இன்னொன்று வாய்ப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக வெளியில இருந்து ஒரு ஆதரவை கொடுக்கலாம். ஆனால் கொடுக்குமா அப்படின்னா அதற்கான வாய்ப்பு மிக குறையும். அது கடைசி சான்ஸாக தான் இருக்கக்கூடிய. ஏன்னா தங்களை 3வது இடத்திற்கு தள்ளிய 2வது இடத்திற்கு கூட வர முடியாம ஆட்சியை பிடிக்க முடியலைங்கிறது ஒன்று, எதிர்கட்சியாக கூட ஆக முடியாத 20% வாக்களுக்குள்ள சுருக்கியதுல முக்கிய பங்காக இருந்த தாவேகாவை இவங்க எப்படி ஆதரிப்பாங்கன்னு ஒரு கேள்வி வரும். அரசியல் இதெல்லாம் நடக்கலாம்னு நடக்கும். ஆனா இதையெல்லாம் யோசித்தால் அவர்கள் ஏன் இவங்களுக்கு இவங்க ஆட்சி அமைக்க நாம் ஏன் ஆதரவு கருணிட்டோம் என்று யோசித்தால் அது நடக்காது. எனவே
அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அல்லது திமுக கூட்டணியில் இப்போ இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தாவேகாவுக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கின்ற பொழுது திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது. இது ஒரு பகுதி. இது தவிர்த்து நாம் இந்த பதில் முக்கியமாக நாம் பேச இருப்பது இந்த வெற்றி குறித்த பேச்சு இருக்குல்ல. இது எவ்வளவு பெரிய வெற்றி, எவ்வளவு சாத்தியமானது என்று பார்த்தால் அது பல காரணங்கள் இருக்குதான். நம்ம முதன்மையான 5 காரணங்களை மட்டும் நம்ம சுருக்கமா நமக்கு பட்டியலிடும். நம்பர் 1, அவருடைய அந்த வியூகம் என்பது ஒரு போட்டி அப்படின்னு சொன்னா யார் எதிரி அப்படிங்கிறத நம்ம பிக்ஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு களத்துல இது தேர்தல் களம் அப்படின்னு நம்ம சொல்றோம். எந்த களமாக இருந்தாலும் சரி, நம்ம ஆட்டத்துல இறங்குறோம் அப்படின்னு சொன்னா யார் உங்க எதிரி அப்படிங்கிறத நீங்க தீர்மானிக்கணும். இந்த தேர்தலில் அவர் தெளிவாக இருந்தார் திரு விஜய். யார் எதிரி என்பது திமுக தான் தன்னுடைய எதிரி என்பதை பிக்ஸ் பண்ணி அவர்களே, அதனாலதான் அவர் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே என்பதை ஒவ்வொரு முறையும் பேசுகின்ற பொழுது சொல்லிக்கொண்டே இருந்தால், நாம் கூட பல பதிவுகளில் இவர் ரொம்ப தெளிவா சொல்லிக்கிட்டே இருக்காருங்க. இது ஏதோ ஒரு மற்ற விஷயங்களை அவர் நல்லா பேசுறாரா, பார்த்து பேசுறாரு, பேப்பரை வச்சு பேசுறாரு, பேப்பர் பறக்குது, சரியா சொல்ல தெரியல, அந்த வார்த்தை தப்பா, இதெல்லாம் இருக்கு. ஆனால் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயத்தில் தெளிவு, டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிறது சொல்ல தவறவே இல்லை. எனவே முதல் காரணம் அவர் யார் எதிரி களத்தில் என்பதை நிர்ணயம் செய்தார். சரி, 2வது என்ன? அது மட்டுமே வெற்றியை தந்துடுமா அப்படின்னா, எதிரி யார் அப்படிங்கிறது மட்டுமல்ல, எதிர் அணியில் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் அவர் எதிரிகள் அல்ல, ஆனா எதிர் அணியில் இருக்கக்கூடியவங்க. எதிர் அணியில் இருக்கக்கூடியவங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்க அணியில சேராதவங்க. அவங்க மேல உங்களுக்கு ஒன்றும் பகையெல்லாம் இல்லைங்க, ஆனா உங்க கூட சேர மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த எதிர் அணியினரை பெரிய அளவுல தொடாம அவர்களை அரவணைப்பது போல உள்ள சேர்த்துக்கல, ஆனால் அவர்களை அரவணைப்பது போல அரவணைத்து அவர்களை பகைத்துக் கொள்ளாமல் ஒரு விஷயத்தை ரொம்ப கிளவரா பண்ணாரு. இதை யோசிச்சு பாருங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தளவுல திரு தொல் திருமாவளவன் பற்றி அவர் நெகட்டிவா எங்குமே பேசல. அந்த நூல் வெளியீட்டு விழாவாகட்டும், அவர் அதை நூலில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்தாகட்டும் திருமாவளவன், அதற்கு அடுத்தடுத்த கட்டங்களாகட்டும் அவர்களை பற்றி பல்வேறு விமர்சனங்கள்லாம் வைத்த போது கூட, அவர் எதிரணியில் இருந்தாலும் கூட அவரை பற்றி ஒரு நெகட்டிவான இதை அவர் சொல்லவே இல்லை. பிரதானமான கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக குறித்து ரொம்ப பின்னால, இன்னும் சொல்ல போனா ஒரு இடத்துல 2 இடத்துல அப்படி லேசா சொல்லிட்டு ரொம்ப பின்னாடி, அதாவது தேர்தல் 5 மணிக்கு பரப்புரை நேரம் முடிவடையுது, மாலையோட நிறைவடையுங்கிற போது ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை அதிமுக மேல வச்சாரே தவிர, அதற்கு முன்பு எல்லாமே கூட எந்த இடத்திலையும் அதிமுக மீதான பெரிய விமர்சனங்களை வைப்பதற்கு பதிலாக அந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவர்களை புகழ்ந்து அவர் பேசிக் கொண்டிருந்தார். அப்படின்னா, ஒண்ணு எதிரியை பிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் எதிர் அணியில் இருந்தாலும் அந்த அணியில் உள்ள வாக்குகள் எல்லாம் தன்னை நோக்கி வர வேண்டும். அங்க ஒரு அதிருப்தி இருக்கு. அது அதிமுகவா இருக்கட்டும் அல்லது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளாகட்டும், அங்க சில அதிருப்தி இருக்கு. அங்க இருக்கக்கூடியவர் நம்மகிட்ட வர தயங்குறாங்க. பரவாயில்ல, அவங்க வர வேண்டாம். தலைவர்கள், அவருடைய கேடர்ஸ் தொண்டர்கள், அவருக்கு ஆதரவான நிலைப்பாடு உள்ளவர்கள்லாம் நம்ம நோக்கி வரட்டும் சொல்லி அந்த மூவ்மெண்ட்டை மிகச் சரியா பண்ணதுனால எதிர் அணியில் உள்ள வாக்குகளை கவர்வதற்கான ஒரு யுக்தியை செய்தார். இது ஒரு காரணம். 2வது காரணம். 3வதாக நாம் சொல்லக்கூடிய அந்த காரணம் என்பது, தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இளைய சமூகத்துல, ரொம்ப முக்கியமான காரணம், இளைய சமூகத்துல ஒரு புதிய தலைமைக்கான ஒரு தேடல் இருந்திருக்கிறது. இது நீங்க சரியா எல்லாம் தப்புங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, தலைவருக்கான தேடல்லாம் ஒண்ணுமே இல்லை, யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி நீங்க சொல்லலாம். அப்படி இல்லை, இருந்திருக்கிறது என்பது இதன் மூலம் ஓரளவுக்கு நமக்கு புரியுது. ஒரு புதிய தலைமைக்கான, தலைவருக்கான ஒரு தேடல் அவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து அந்த கட்சிகள், திராவிட கட்சிகளுடைய ஆட்சி இருந்திருக்கிறது. அதே போன்று அவர்கள் மாற்றாக யாரையெல்லாம் யோசித்து பார்த்தார்களோ கடந்த காலங்களில், அந்த மாற்றாக இருக்கவில்லை அந்த தலைவர்கள், அந்த கட்சி இருக்கல. திரு விஜயகாந்த் அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது இப்போது இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் மாற்றாக நினைக்கக்கூடிய அளவுல அந்த செயல்பாடுகள் அவர்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை. இப்போ அந்த தேடல் ஏதோ இருந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு ஒரு சரியான நபராக, ஒரு தலைவனாக, தலைமையாக இவர் இருக்கக்கூடும் என்று நம்பி அவர்கள் வாக்களித்துவிடும். அதுவும் விஜயனுடைய வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது. 4வதாக, இதுவும் முக்கியமான, நம்ம சொல்ல டாப் 5 சொல்றோம்ல, ஒவ்வொரு காரணமே முக்கியம். ஆட்சிக்கு எதிரான ஒரு மனோநிலை.
நீங்க சொல்லலாம் பொதுவாவே எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் அடுத்த தேர்தல் வருகின்ற பொழுது முழுவதுமாக மக்கள் திருப்தி அடைந்திருப்பார்கள் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இருக்காது. அந்த பெர்சன்டேஜ் வந்து அந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை வந்து நிச்சயமா இருக்கும். அந்த பெர்சன்டேஜ் முன்ன பின்ன இருக்கலாம். அந்த விகிதம் வந்து. ஆனால் இந்த முறை அந்த விகிதம் என்பது அதிக அளவு இருந்திருக்கிறது. அது வெளிப்படாமல் இருந்திருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் நமக்கு வருகிறது. ஆட்சிக்கு எதிரான மனநிலை என்பது மக்கள் நலத்திட்டங்கள் என்ற அடிப்படையில அவர்கள் அதை சிறப்பா செய்திருக்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி பல்வேறு விஷயங்கள் இருக்குல்ல. நேரடியாக போய் சேர்கின்ற நலத்திட்டம், அந்த பண உதவிகளை தாண்டி அது மட்டுமே இல்லல வாழ்வியல் முறை. இன்னும் பல விஷயங்கள் அரசினை சார்ந்துதான் ஒவ்வொரு மக்களும் இயங்க வேண்டியிருக்கிறது. சாதாரண மக்களாகட்டும், நடுத்தர மக்களாகட்டும், பல்வேறு செக்டார்ஸ் தொழில்துறையில் இருக்கக்கூடியவர்களாகட்டும். எல்லா துறையுமே அரசினுடைய உதவி இல்லாமல், உறுதுணை இல்லாமல் இயங்கவே முடியாது. எனவே அதுல ஒரு அதிருப்தி ஏதோ நிலவி இருக்கிறது. அந்த ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடு இங்கே பிரதிபலித்திருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. இது ஆய்வுக்குரியது நிச்சயமாக. அது உடனுக்குடன் வெளிப்படவில்லை. சில போராட்டங்கள் மூலமா வெளிப்பட்டது. நீங்க பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்கள்ல பல போராட்டங்கள் நடந்துச்சுல்ல. நடு வீதிகள்ல இருந்து போராட்டங்கள். அந்த போராட்டங்கள்ல தொழிலாளர்கள் வந்து அதை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் பல துறைகளில் இருந்த அந்த அதிருப்தி வந்து இங்கே வெளிப்பட்டிருக்கிறது என்பதும், விஜய் வெற்றிக்கு அந்த எதிரான அந்த மனநிலை, அதாவது ஆட்சிக்கு எதிரான மனநிலை அவருடைய வெற்றிக்கு துணை புரிந்திருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான காரணம். நிறைவாக சொன்னாலும் மிக முக்கியமான காரணம் என்பது அவருடைய அந்த செல்வாக்கு. நேம் அண்ட் ஃபேம்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த புகழும் திரைப்படத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த புகழ் இருக்குல்ல, அது வந்து ஒரு இடத்துல கொண்டு அவரை நிறுத்தியிருக்கு. அவர் சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு விஜய்ங்கிறது அவர் சொன்னாலும் கூட, அந்த மாதிரி ஒரு அவர் அந்த இல்லங்களில் ஏற்கனவே ஒரு குடி இருந்திருக்கிறார். அங்க போய் இருந்திருக்கிறாரு. புதுசா ஒரு அறிமுகப்படுத்துறதுக்கு வந்து தேவையில்ல. இவர்தான் அப்படின்னு சொல்லதுக்கான ஒரு தேவை அங்க இல்லாம போச்சு. மற்ற தலைவர்கள் அந்த மாதிரி உருவாக முடியாது. ஸோ அந்த செல்வாக்கு அவருக்கு இருந்திருக்கிறது. அந்த செல்வாக்கை அவர் மிகச் சரியாக அறுவடை செய்திருக்கிறார். எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த 5 பல காரணங்கள், பல 100 காரணங்கள் கூட இருக்கலாம். ஆனால் இது மிக முக்கிய 5 காரணங்களாக நாம் பார்க்கின்றோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.